எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புரட்டாசி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை வெஜ்ஜு சாப்பாடு, புளிச்சக்கீரை கடையல் மற்றும் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50 துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறத ஒரு குக்கரில் சேர்த்து, இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு, ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகாய் வத்தல், 2 பல் பூண்டு போட்டு பொரிஞ்சதும், அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கழுவி நறுக்குனதை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு, 2 தக்காளி பழம் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். புளிச்சக்கீரை, அது கோங்குரா, ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸுங்க. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நரம்பு வலி, காலில் சுருண்டுக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான கீரை. கட்டாயம் கிடச்சிச்சோம்னா சேர்த்துக்கோங்க. லெமன் சைஸை போட்டால் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இதுவே புளிச்சக்கீரைனால புளிப்பாக தான் இருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, மிக்சியில் ஒரு கிரிப் அல்லது பருப்பு மெத்தை வச்சு கடைஞ்சிருங்க. நிறைய அரைச்சிடாதீங்க ரொம்ப. இந்த சைடில் பருப்பும் வெந்திருக்கு. இந்த வெந்த பருப்பை ஆல்ரெடி கடைஞ்ச அந்த கீரையில் போட்டு லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். முன்னாடியே போட்டால் கடுத்து போயிடும். 2 நிமிஷம் விட்டுட்டு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு சேர்த்தா சுவையான புளிச்சக்கீரை கடையல் தயார். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்குது. ஆப்ரிஜின்னு சொல்லுவாங்க இங்கே, பெரிய கத்திரிக்காய். அதை போட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கணும். கத்திரிக்காய் தேவையான அளவு உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு, அரை டீஸ்பூன் தனி மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சிம்லேயே வச்சு சுருள நல்லா வதக்கிட்டு, லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் தேங்காய் பொடி போட்டு இறக்குனா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் தயார். கொஞ்சம் உடம்புக்கு நல்லா, அதனால் உடம்புக்கு முடியல, அதனால் ரொம்ப சிம்பிளாக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. வெள்ளை சாதம், அது கூட புளிச்சக்கீரை கடையல். இது மதுரையில் வாங்கின வடகம், கலர் வடகம். அப்புறம் நம்ம கத்திரிக்காயும் சூப்பராக இருக்குது. இது கூட தக்காளி ரசம். இவ்வளோ தான். சிம்பிள் பட் உடம்புக்கு சத்தான சாப்பாடு. இதே போல் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.